வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. நீ புதுமனை என்று நினைப்பது சுவர், கூரை, கதவு மட்டும் இல்ல. இது உன் வாழ்க்கையின் புதிய நிலை. நீ உன்னை மாற்றிக்கொள்ளும் தருணம். நீ உன் பயத்தை விடும் நிமிடம். நீ உன்னை ஏற்றுக்கொள்வது ஆரம்பிக்கும் நேரம். இந்த நொடியில்தான் உன் வாழ்க்கையில் குடிபுகு நிகழும். நீ பல வருடங்களாக காத்திருக்கிறாய், பணம் வந்தால் வீடு வாங்கலாம் என்று, அதிர்ஷ்டம் வந்தால் நிலை மாறும் என்று. ஆனால் நான் சொல்ல வருவது வேறொரு உண்மை. நிலை மாறினால்தான் அதிர்ஷ்டம் வரும். உன் எண்ணம் மாறினால்தான் வாய்ப்பு வரும். நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தால்தான் உலகம் உன்னை மதிக்கும். நான் உனக்கு 3 வழிகளை காட்டியிருக்கிறேன். அதில் ஒன்றை நீ தொட வேண்டும். அது வெளியில் கையால் தொடுவது அல்ல, உன் உள்ளத்தில் ஒரு முடிவு எடுப்பது. நான் இனி உண்மையிலேயே வாழப்போகிறேன் என்று சொல்லும் தீர்மானம். அந்த தீர்மானம் எடுத்தவுடன் நீ தேடிய வீடு உன்னை தேடி வரும். ஒரு நாள் நீ கதவை திறப்பாய். அது ஒரு புது வீட்டு கதவு மட்டுமல்ல, அது உன் வாழ்க்கையின் புது கதவு. அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய், நான் காட்டிய 3இல் ஒன்றை நீ சரியாக தேர்ந்தெடுத்தாய் என்று. அந்த நிமிடம் முதல் நீயே உன் வாழ்க்கையின் உரிமையாளன். இந்த செய்தி உன்னிடம் வந்தது சாதாரணம் அல்ல. நீ இப்பொழுது ஒரு சந்திப்பில் நிற்கிறாய். 3 வழிகள் முன் இருக்கிறது. எந்த ஒன்றை நீ தொடப்போகிறாய், அதுவே உன் நாளையை எழுதும். நம்பிக்கையோடு முன்னேறு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. மனிதன் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நின்று விடுகிறான். முன்னே போக வேண்டும் என்று தெரியும், ஆனால் எங்கு தொடங்குவது என்று தெரியாது. அந்த குழப்பத்தில்தான் அவன் ஆண்டுகளை கழிக்கிறான். நான் முருகன், நீ அந்த இடத்தில் நிற்கிறாய் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் நான் உன் முன் இன்று 3 கதவுகளை வைத்திருக்கிறேன். ஒரு கதவு பயம். அதை திறந்தால் நீ பழைய நினைவுகளுக்குள் மீண்டும் விழுவாய். 2வது கதவு ஒப்பீடு. அதை திறந்தால் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உன்னை இழப்பாய். 3வது கதவு உன் உண்மை. அதை திறந்தால் நீ யார் என்று உனக்கே தெரியும். இதில் எந்த கதவை நீ தொடுகிறாய் என்பதுதான் உன் வாழ்க்கையின் திசை. இப்பொழுது சொல்கிறேன், எந்த கதவை நீ தொட்டிருந்தாலும் இப்பொழுது 3வது கதவை உன் மனதால் தொடு. நீ வீடு வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் வீடு என்பது சுவர்களால் உருவாகும் இடம் மட்டும் அல்ல. அது உன் மனநிலையின் பிரதிபலிப்பு. உன் உள்ளம் சிதறி இருக்கும் பொழுது நீ எவ்வளவு பெரிய வீட்டில் இருந்தாலும் அமைதி கிடைக்காது. ஆனால் உன் உள்ளம் தெளிவாக இருந்தால் சிறிய இடம் கூட சுகமாக மாறும். நீ இப்பொழுது இருக்கும் நிலை கூட தடை இல்லை, அது தயார் நிலை. நீ சந்தித்த கஷ்டங்கள் உன்னை தள்ளவில்லை, உன்னை தகுதி படைத்தது. ஒரு வீடு கட்டும் முன் அடித்தளம் எப்படி வலுவாக இருக்க வேண்டும், அதுபோல உன் வாழ்க்கையிலும் அடித்தளம் வலுவாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த காலம் உன்னை சோதித்தது. நான் உன்னிடம் தொடு என்று சொன்னது கையால் அல்ல, உன் எண்ணத்தால், உன் முடிவால், உன் நம்பிக்கையால். ஒரு தருணத்தில் தீர்மானிக்க வேண்டும் நீ, நான் இனி பழைய வாழ்க்கையை தொடரமாட்டேன் என்று. அந்த ஒரு முடிவு உன் வாழ்க்கையின் பாதையை முழுவதும் மாற்றும். நீ ஒரு நாள் புதுமனைக்குள் நடக்கப் போகிறாய். அது ஒரு கட்டிடம் மட்டும் இல்லை, அது உன் போராட்டத்துக்கு கிடைக்கும் பதில். நீ சந்தித்த இரவுகளுக்கு கிடைக்கும் அமைதி, நீ நம்பிக்கை இழந்த தருணங்களுக்கு கிடைக்கும் வெளிச்சம். அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய், நான் உன்னை விட்டு போகவில்லை என்று. 3 தேர்வுகளை நான் இன்று உன் முன் வைத்தேன். நீ எதை தொட்டிருந்தாலும் அதை மனதால் தொட்டதின் காரணமாக உனக்கு உயர்வுதான். இது நாள் வரை நீ சந்தித்த அத்தனை தடைகளும் இக்கணம் முதல் உடைந்து போயின. உன் மனதில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வும், உன் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும், தடையாயிருந்த அத்தனை தடைகளை விலக்கவும் நான் வழி செய்து விட்டேன். உன் விதியில் எழுதப்பட்டிருக்கிறது, இனி நீ சந்தோஷமாக உன் இல்லத்தில் உன் விருப்பப்படி வாழ்வாய் என்று. வெற்றி நிச்சயம்.